வத்த குழம்பு கொதிக்கும் போதே அதோட வாசத்துக்கே சாப்பிடணுன்ற ஆசை வந்துடும். அந்த அளவுக்கு வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்னலாம் சேர்த்து இந்த வத்த குழம்பு செய்யணுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். கடாய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். இதில் சுண்டவத்தில் சேர்த்து முதல்ல நல்லா பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாமே சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா செவக்க வதங்கினதுக்கப்புறமா தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா குழைய வதக்கி எடுத்துக்கணும். வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள் 1, 2, 3, 4, 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி தண்ணி நிறையா சேர்த்துக்கணும். கொஞ்சம் கூடுதலாக புளி இருந்தால் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து வறுத்த சுண்டவத்தல் கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வத்த குழம்பு ரெடி.